சேலம் மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் ஜி வெங்கடாச்சலம் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய நிர்வாகி நியமிக்கப்பட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக களப்பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இந்நிலையில் கட்சி பொறுப்பில் உள்ளவர்களை மாற்றி அமைத்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். தன்னை பெரிய தலைவனாக காட்டிக்கொள்ளவே பெரியார் குறித்து சீமான் பேசி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெரியாரை புகழ்ந்து தள்ளியவர்தான் சீமான் என்றும், தற்போது நடைபெறும் தேர்தலில் திராவிடத்திற்கும் தேசியத்திற்கும் எந்த போரும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல்வாதி போல் ஆளுநர் பேசி வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சீமான் மீது மேலும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக சீமான் தொகுதியில் முகாமிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தியதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி நவீன் அளித்த புகாரின் பேரில் கருங்கல்பாளையம் போலீசார் சீமான் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே அவர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வரும் மார்ச் மாதம் 14, 15 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் மறைமாவட்ட பிஷப் ஜோசப் தாஸ் ஜெபரத்னம் சிவகங்கை மறைமாவட்ட பிஷப் லூர்து ஆனந்திற்கு அழைப்புதல் அனுப்பியுள்ளார். இந்த செய்தியை நெடுந்தீவு பங்கு தந்தை அசோக் வினோ உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலை கண்டித்து மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு தமிழகத்திலிருந்து யாரும் செல்லாமல் புறக்கணித்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டது போல மாசி களரிக்கும் அரசு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகண்ட் மாநிலம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள நிலையில் அதை பிரதமர் வரவேற்றிருந்தார். குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடியவர் முத்துராமலிங்க தேவர் என்றும், அந்த சட்டத்தை தகர்த்தெறிந்தவர் அம்பேத்கர் என்றும் சீமான் கூறியுள்ளார். ஈரோடு பவானி ரோடு நெரிக்கல்மேடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மீண்டும் பெரியாரை கடுமையாக சாடினார். குற்றப்பரம்பரை சட்டத்தை அகற்ற பெரியார் போராடவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். கீழ வெண்மணி சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக பேசியவர் தான் பெரியார் என்றும், அதற்கு அப்போதைய முதலமைச்சர் அண்ணா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சீமான் விமர்சித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 14 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகா கும்பமேளாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி வந்த நிலையில் இன்று மௌனி அமாவாசை என்பதால் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அப்போது பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தனர். இதில் 14 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத்தை 3 முறை தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக தெரிகிறது. மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அரசின் அரைகுறை ஏற்பாடே காரணம் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பல கோடி ரூபாய் செலவு செய்தும் மோசமான ஏற்பாடுகளை அரசு செய்துள்ளதாகவும், விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் விமர்சித்துள்ளார். விஐபிக்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து சாதாரண மக்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நேரத்தின் போது வாக்காளர்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களை கொட்டகையில் அடைத்து வைக்கும் செயலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது வாக்காளர்கள் கொட்டகையில் அடைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் வாக்காளர்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதி பாகுபாடு, பணத்தை பார்த்து பதவி வழங்கப்படுவதாக கூறி அக்கட்சி தொண்டர் ஒருவர் திமுகவில் இணைந்துள்ளார். ஈரோடு விஜய் ரசிகர் மன்றத்தில் பணியாற்றியவர் ஆனந்த்குமார். கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அவர் திடீரென அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்.
தனக்கு தொகுதி பொறுப்பாளர் பதவி கேட்டிருந்ததாகவும், ஆனால் சாதி காரணத்தை காட்டியும் பணத்தை மதிப்பிட்டும் தனக்கு அந்த பதவி மறுக்கப்பட்டதாகவும் ஆனந்த்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி பாஜகவைச் சேர்ந்த செல்வ கணபதியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த பணம் கைப்பற்றப்பட்ட போது அதனை வைத்திருந்த நபர்கள் பாஜகவின் நிர்வாகிகள் பெயரை குறிப்பிட்டதாகவும், இதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் பாஜகவைச் சேர்ந்த செல்வ கணபதியிடம் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸ் 75 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தமிழ் திரையுலக வரலாற்றில் அதிகபட்ச தொகை என்றும் கூறப்படுகிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. ஷாருக் கான் தான் தனது ரோல் மாடல் என்று இயக்குனர் அட்லி தெரிவித்துள்ளார். ஷாருக் கானை வைத்து ஜவான் படத்தை அட்லி இயக்கினார். இந்த படம் ஷாருக் கானின் திரைப்பட வாழ்க்கையில் மிக முக்கிய படமாக அமைந்து வசூலையும் அள்ளி குவித்தது. இதனைத் தொடர்ந்து ஷாருக் கானின் குடும்ப நண்பராகவே அட்லி மாறிவிட்டார். இந்நிலையில் ஷாருக் கான் தான் தனக்கு இன்ஸ்பிரேஷன் என்றும் அவர்தான் தனக்கு காட்ஃபாதர் என்றும் அட்லி கூறியுள்ளார். நடிகர் விஷால் திருமணம் குறித்து மீண்டும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடோடி, ஈசன், தனிபொருவன், காக்க காக்க உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் அபிநயா. நடிகர் விஷாலுடன் மார்க் ஆண்டனி, பூஜை ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் இந்த தகவலை அபிநயா மறுத்துள்ளதாக தெரிகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.